ஹலோ ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஐபிபிஎஸ், பிஓ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பேரோட மார்க்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்கோர் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுவோம். பட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் போய் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா 2 வருஷமா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போவாங்க. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்காது. வேலை கிடைக்காம போயிடும். எதனால் கிடைக்காம போயிடும் அப்படின்னா, கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் எவ்வளோ கிளியர் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளியர் பண்ண பசங்களோட ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கோர் கார்டு இருக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணவங்க, ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கோட்டால, அதாவது பிஹெச் கோட்டால ஸ்கோர் பண்ணவங்க. இவங்களோட ஸ்கோர் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு கிளியர் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டை தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒருத்தவங்களோட ஸ்கோர் கார்டு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடச்சிருச்சு. இவங்களுக்கு கனரா பேங்க் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரீசனிங் இவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60 மார்க், அதாவது ரீசனிங்கில் 60 மார்க்கு. அதில் இவங்க ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் மொத்தம் 60 மார்க்கு. இவங்க ஸ்கோர் பண்ணது 29.75. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 60ல் பாதி 30, 50% இல்லையா? பட் இவங்க 50%க்கு க்ளோஸ், வெரி க்ளோஸ். ஒரு 50% எடுத்திருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. மினிமம் கட் ஆஃப் ஒன்று தான். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் 2 மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 40, அதில் 22. தென் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50, 50ல் வந்து 17. 17ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆக்சுவலாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் தான் அது 17ன்றது. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், அந்த லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ்க்கு 14 எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸை தவிர மீதி எல்லாத்துலேயுமே 50% ஆஃப் த மார்க் வாங்கியிருக்காங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 225 மார்க்ஸ் டோட்டலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75.75 ஓபிசி கேட்டகரி எடுத்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். அதாவது இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கிடச்சிருக்காது. பட் இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர்லேருந்து 10 மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க, +10. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு 15 மார்க் 20 மார்க் அதிகமாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 100% வேலை கிடச்சிரும், டவுட்டே கிடையாது. ஸோ என்ன கட் ஆஃப் செட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா டேம் ஷோர் 100% வேலை கிடச்சிரும். பட் இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட இவங்க ஒரு 9 மார்க் அதிகமாக இருக்காங்க. 9 ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருக்காங்க மினிமம் கட் ஆஃப்ல வந்து, ஓவரால் கட் ஆஃப்ல வந்து. ஸோ இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் எடுக்கல, அதை விட கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க எப்படி இருந்தாலும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கொடுத்தாலே போதும். ஸோ சூப்பராக அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே அவசியமே கிடையாது. ஆவரேஜாக அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தாலே போதும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இனி வர காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இனி வர காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க எல்லாத்துலேயுமே கட் ஆஃப் கம்மி தான். இங்கிலீஷில் மட்டும் பாருங்களேன் கட் ஆஃப் எப்படி வச்சிருக்காங்கன்னு, 10.25. ஸோ அப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில், அதாவது இங்கிலீஷோட ஸ்கில் அதிகமாக இருக்கோ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆயிடலாம். ஏன்னா இங்கிலீஷ் இருந்ததுன்னா நீங்கள் ரீசனிங்கில் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும், என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்க முடியும், அதில் ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் ஸ்கோர் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ இவங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், பட் ஆனால் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிக் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். நான் பசங்கிட்ட சொல்கிறது இதுதான். ஸோ யாரெல்லாம் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் போய் ஃபெயில் ஆயிருப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கரெக்டாக வந்திருக்காது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 கேண்டிடேட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை என்னன்னா இங்கே தேடி பாருங்க, இங்கே தான் இருக்கும். இங்கிலீஷ்லையும் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸும் வேணும் அப்படின்னா எவ்ரிடே நியூஸ் பேப்பரை படிக்கணும். ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது எல்லாமே அதே தான். ஸோ நியூஸ் பேப்பரை படிங்க, கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும், இங்கிலீஷும் ஈஸியாகிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேத் ரீசனிங் எல்லாருக்குமே வரும். ஸோ மேத் ரீசனிங்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வரும். ஸோ அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். அதாவது மேக்ஸ் ரீசனிங், ஏன்னா ஒரு கட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் மேத் ரீசனிங் நல்லா தான் சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த 2 சப்ஜெக்ட் தான். ஸோ இது இருந்ததுன்னா உங்களால் எஸ்ஏ ரைட்டிங்கே ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கே 25க்கு 14 நல்ல மார்க் இது. ஆக்சுவலாக இது நல்ல ஸ்கோர் இது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்கில்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆவரேஜ் அட்டம்ப்ட் 225க்கு நான் 200 எடுக்கணும், இல்லை 190 எடுக்கணும், 150 எடுக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84 தான். இந்த 84ன்றது 50% கூட கிடையாது, 50%க்கும் கீழே தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது எல்லாத்துலேயுமே ஆவரேஜான ஒரு அட்டம்ப்ட்டை கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த மார்க் ஷீட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்த மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஸ்கோர் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மார்க் ஷீட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மார்க் ஷீட் பார்ப்போம்.